ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து ₹1 காயின், கமோமரேட்டிவ் காயின். ₹1 காயின், கமோமரேட்டிவ் காயினு மெட்டல்னு சொல்லும்போது உங்களுக்கு காப்பு நிக்கல். மெட்டல்னு சொல்லும்போது உங்களுக்கு காப்பு நிக்கல். இதோட எடை வந்து உங்களுக்கு 6 கிராம் எடை உள்ள நாணயம். இதோட அளவு வந்து உங்களுக்கு 26 mm இருக்கும். இது ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு ரீடேட் எட்ஜு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து மேலே வந்து உங்களுக்கு அசோகா சிம்பளம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து சத்தியமே ஜெயந்தி ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு டினாமிக் ₹1 சொல்லி எழுதியிருப்பாங்க எழுத்தால். வலது பக்கத்தில் உங்களுக்கு இங்கிலீஷில் இந்தியான்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் ருப்பீஸ்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. இடது பக்கத்தில் பாரத்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஹிந்தியில் ₹1 சொல்லி ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து மறுபக்கத்தில் உங்களுக்கு பாருங்கள், எட்ஜு பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு பிளைன் எட்ஜு வருது, ரீடேட் எட்ஜு வருது. ஓகேவா? இதில் பாருங்கள், இது இந்த நாணயத்தில் உங்களுக்கு பிளைன் எட்ஜு கொடுத்துருக்கேன். பிளைன் எட்ஜ் இருக்குது. ஓகேவா? இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எட்ஜு வந்து பிளைன் எட்ஜு, ரீடேட் எட்ஜு இருக்குது. ஓகேவா? பாருங்கள், இது பாருங்கள், நல்லா பாருங்கள். இதில் ரீடேட் எட்ஜு கொடுத்துருக்காங்க. மறுபக்கம் பாருங்கள், ராஜீவ் காந்தி காயின். அந்த நாணயத்தில் உங்களுக்கு மீல் வருது. ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நடுப்பில் இங்கே வந்து ராஜீவ் காந்தி அவருடைய நினைவாக அச்சடிக்கப்பட்டிருக்கும் அவருடைய ஃபோட்டோ. அடுத்தது வந்து இங்கே வந்து ராஜீவ் காந்தியுடைய பெயர் இங்கிலீஷில் எழுதியிருக்கும். ராஜீவ் காந்தி சொல்லி இங்கிலீஷில் எழுத்தால் எழுதியிருக்கோம். அடுத்தது வந்து அதே மாதிரி ஹிந்தியில் எழுதியிருக்கோம். ராஜீவ் காந்தின்னு ஹிந்தியில் எழுதியிருக்கோம். இதில் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 1944, அடுத்து வந்து 1991. இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு. இந்த நாணயம் வந்து ஹைதராபாத் மின்ட்டு. இது வந்து 2 மின்ட்டில் தான் அச்சடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஒன்று மும்பை மின்ட்டு, ஒன்று வந்து ஹைதராபாத் மின்ட்டு. 2 மின்ட்டை தான் அச்சடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து மீள் நாணயம் எதில் வருதுன்னா, இது ராஜீவ் காந்தி காயினில் வந்து உங்களுக்கு வந்து பாம்பே மின்ட்டில் உங்களுக்கு மீள் வருது. ஹைதராபாத்தில் பாம்பே மின்ட்டில் உங்களுக்கு மீள் வருது. அது வந்து எப்படின்னு சொன்னால், இன்னொரு நாணயத்துடைய டை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாணயத்தில் ராஜீவ் காந்தி நாணயத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் இந்த மியூல் நாணயத்தை பற்றி உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அடுத்து இதோடைய வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தயவு செய்து புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்டில் கூட சொல்லுங்கள், இப்போது இந்த நாணயத்தை நீங்கள் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நான் வீடியோ பண்ணுறேன். நீங்கள் இந்த நாணயம் என்கிட்ட இருக்குது, இந்த வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த நாணயம் என்கிட்ட இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்துக்குறேன். கண்டிப்பாக எல்லா வீடியோ நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்ருக்கேன். எல்லா விபரமாக நான் எல்லாரையும் விபரமாக 1 மணி நேரம் பேசுகிறேன். இப்படி ஃபோன் மூலிமா 1 மணி நேரம் பேசுகிறேன். அடுத்தது வாட்ஸ்அப் மூலிமா தெரிவித்து கொடுக்குறேன். அதே மாதிரி யூடியூப்லேயே உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்கிறேன். இப்போது ஒரு நாணயத்தை நீங்கள் எனக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது, இப்போ நான் எப்படி வீடியோவில் உங்களுக்கு தெளிவான முறையில் எல்லாமே கிளியராக தெரியுது பாருங்கள். எப்படி கிளியராக தெரியுதா? அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா நான் ரிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? உடனடியாக. இப்போ இந்த நாணயத்தில் மியூல் வருது. அதை பற்றி நம்ம இப்போ இதுக்குள்ளே பேசலாம். பின்னாடி இதோட வேல்யூ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட வேல்யூன்னு சொல்லும்போது உங்களுக்கு
2 மின்ட்டில் அச்சடிச்சிருக்காங்க. ஒன்று மும்பாய் மின்ட்டு. மும்பாய் மின்ட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு இயற்கை கீழே வந்து சின்ன புள்ளி டைமண்ட் வைரக்குறியீடு கொடுத்துருப்பாங்க. அது மும்பாய் நாணய சிலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். அந்த நாணயத்துடைய வேல்யூன்னு சொல்லும்போது மும்பாய் மின்ட்டுடைய வேல்யூ என்னென்னா, ஃபைன் கண்டிஷனில் 10 ரூபா இருக்குது, வெரி ஃபைன் கண்டிஷனில் 15 ரூபா இருக்குது, எக்ஸப்பில் 25 ரூபா இருக்குது, யூஎன்சி புத்தம் புது சேர்ந்துச்சுன்னா அந்த நாணயம் வந்து உங்களுக்கு 100 ரூபா இருக்குது. ஓகேவா? ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது. அடுத்தது சொல்லப்போனால் ஹைதராபாத் மின்ட், இந்த நாணயம் இது இருக்குல்ல ஹைதராபாத், இதை பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், ஹைதராபாத் மின்ட் இது. இந்த நாணயத்துடைய வேல்யூ வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஃபைன் கண்டிஷனில் 10 ரூபா இருக்குது, வெரி ஃபைன் கண்டிஷனில் 5 ரூபா இருக்குது, எக்ஸப்பில் 50 ரூபா இருக்குது, யூஎன்சி 500 ரூபா இருக்குது, ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது மியூல் நாணயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது பாருங்கள், நல்லா வீடியோ கவனமாக பாருங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. இப்போது இது பாராளுமன்றம் போட்டிருக்கோம், 1 ரூபா நாணயம் பாருங்கள், பாராளுமன்றம் போட்டிருக்கோம். இதிலே வந்து உங்களுக்கு வந்து 1 மினிட்டு தான், இதில் வந்து 2 மினிட்டில் வந்திருக்கு. இது வந்து 1 மினிட்டில் அச்சடிச்சிருக்காங்க. பாராளுமன்றம் போட்ட காயின், 1 ரூபா காயின், கம்மமரெட்டி காயின், அதுவும் 1991 பாம்பே மின்ட்டு. இதில் மியூல் வந்து பாம்பே மின்ட்டில் தான் வந்திருக்கு. இந்த பக்கத்தில் உள்ள இதை பாருங்கள், இந்த நாணயத்தோட டை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. வீடியோ கவனமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாணயம் வந்து பாருங்கள், முதல்ல நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த நாணயம்? இது ராஜீவ் காந்தி நாணயம், ராஜீவ் காந்தி நினைவாக அச்சடிக்கப்பட்ட நாணயம் இது. ஓகேவா? அதில் உங்களுக்கு சர்க்கிளில் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? சர்க்கிளில், ரவுண்ட் சர்க்கிளில் உங்களுக்கு இங்கே தான் உங்களுக்கு சப்ஜெக்டே இருக்குது, இங்கே தான் வந்து விஷயமே இருக்குது. உங்கள்கிட்ட ராஜீவ் காந்தி நாணயம் இருந்தால் நீங்கள் எடுத்து உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்து செக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதில் வந்து என்ன இருக்குது, சர்க்கிளில் யூன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு யூன்னு சொல்லிட்டு சர்க்கிளில் வருது. ஓகேவா? அடுத்தது இதே நாணயத்தில் உங்களுக்கு யூக்கு பக்கத்தில் ஒரு கோடு வரும். இந்த யூன்னு சொல்லிட்டு வருதில்ல, அது பக்கத்தில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், கோடு வரும். ஓகேவா? வாங்க இதை பாருங்கள், இந்த நாணயத்தில் இருக்குது. இந்த நாணயம் 1 ரூபா நாணயம், இது கம்மமரெட்டி நாணயம், பாராளுமன்றம் போட்டிருக்கோம், 1991 பாம்பே மின்ட்டு. இதில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேவா? இந்த நாணயத்தில் பாருங்கள் சர்க்கிளில் அதே மாதிரி யூன்னு சொல்லிட்டு வருது, அது பக்கத்தில் கோடு வருது பாருங்கள். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் யூ பக்கத்தில் ஒரு கோடு, யூ அது பக்கத்தில் ஒரு கோடு, யூ அது பக்கத்தில் ஒரு கோடு, இந்த மாதிரி சர்க்கிளில் வருதில்ல. இந்த டை வந்து உங்களுக்கு இந்த பாராளுமன்றம் போட்டிருக்குல்ல, அந்த நாணயத்துடைய முன் பக்கத்துடைய டை வந்து ராஜீவ் காந்தி முன் பக்கம் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதை வந்து தவறுதலாக அச்சடிச்சிட்டாங்க. இதில் தான் வரணும். ராஜீவ் காந்தி காயினில் உங்களுக்கு வர வேண்டியது யூன்னு பக்கத்தில் கோடு வரணும். அது வந்துச்சுன்னா அது வேல்யூ. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லும்போது அதோட மார்க்கெட் ரேட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நாணயத்துடைய கண்டிஷனை பொறுத்து விலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபைன் கண்டிஷன் இருக்குது. ஃபைன் கண்டிஷனே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன இருக்குது, 20,000லேருந்து ஆரம்பமாகும். என்ன இருக்கும், 20,000, 30,000, 40,000, 50,000, அதுக்கு மேலே கூட போகும். 1 லட்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஎன்சியாக இருக்கணும். 1 லட்சம்னு சொல்கிறது யூஎன்சி, புத்தம் புதுசாக இருக்கணும். ராஜீவ் காந்தி காயினில் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், அந்த யூ பக்கத்தில் ஒரு கோடு வரும். ராஜீவ் காந்தி காயினில் நான் சொல்லக்கூடியது, ராஜீவ் காந்தி காயினில் யூக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு கோடு வரும். யூ
பக்கத்தில் ஒரு கோடு வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? வீடியோ சொல்கிறது விஷயங்கள் புரியுதா இல்லையா? இப்போது இந்த டை எது? பாராளுமன்றம். யூன்னு சொல்லியிருக்குல்ல, இதை பாருங்கள். இப்போது இந்த பாராளுமன்றம் காயின் மறுபடியும் நான் காட்டுறேன் பாருங்கள், திருப்பி உங்களுக்கு பாருங்கள். இப்போது இதில் வந்து உங்களுக்கு பாராளுமன்றம் போட்டிருக்கலாம். இந்த காயினுடைய டை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இந்த நாணயத்தில், எந்த நாணயத்தில்? ராஜீவ்காந்தி நாணயத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா மக்களே? புரிஞ்சுதா? இந்த டை எது? இந்த பக்கத்தில் இல்லை, நான் சொல்லக்கூடியது இந்த பக்கம். இதை பாருங்கள். இப்போது அசோகம் சிம்பிளாக இருக்கா? அந்த முன் பக்கத்துடைய டை வந்து இப்போது ராஜீவ்காந்தி காயினில் தவறுதலாக அச்சடிச்சிருக்காங்க. இது மக்கள் புழக்கத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நாம் வந்து என்ன செய்யணும்? ஒரு நாணயத்தை வீடியோ பண்ணும்போது கவனமாக கேட்கணும். நம்ம வீடியோ பண்ணும்போது நாணயத்தை கவனமாக வீடியோ பார்க்கணும். இப்போ பாருங்கள், இது அசோக சிம்பிளை வச்சு பாருங்கள். இது பாருங்கள். இப்போ இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த லைன் பாருங்கள். இதை பாருங்கள். அதனால் வந்து எல்லாமே நம்ம செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சொல்ல போகிறது இந்த மியூல் நாணயத்தில், ராஜீவ்காந்தி மியூல் நாணயத்தில் உங்களுக்கு நல்ல விலை போகக்கூடிய நாணயமாக இருக்குது. நல்லா விலை போகக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்கள் கையில் கூட இருக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த நாணயம் இருந்துச்சுன்னா, எனக்கு மியூல் நாணயம் இருந்தால் தயவுசெய்து எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, முன்னாடி பின்னாடி. ஓகேவா? தேவையில்லாமல் உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா நாணயத்தையும் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறீங்க. எப்படி சார் நம்ம பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நான் சரி, ஒரு ஃபோட்டோவாவது கரெக்டாக கொடுக்குறாங்களா? இமேஜ். இப்போது நிறைய டீலர் என்ன செய்வாங்க? அவங்க வாட்ஸ்அப்பு பார்க்க மாட்டாங்க. ஒரு பொழுது வாட்ஸ்அப்பே பார்க்க மாட்டாங்க. நான் உங்களுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய வாட்ஸ்அப்பு கிளியராக வச்சுருக்கேன். ஒரு நாணயம் வந்தால் உடனே நான் பார்ப்பேன். ஒருத்தர் நம்ம யார் லைக் பண்ணுறாங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ எல்லாம் செஞ்சுருக்கேன். இருந்தாலும் லைக் பண்ணால் கூட லைக் பண்ணலாம் கூட நான் உங்கள் வீடியோ, அவங்க அனுப்பக்கூடிய நாணயத்தை நான் பார்ப்பேன். அதில் வந்து என்ன விஷயம் இருக்குது, உடனே நான் என்ன செய்யணும்? ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லோருடைய ஃபோனும் நான் அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் விபரம் என்னென்னா, உங்களுக்கு வேல்யூவில் நாணயமாக இருக்குது. ராஜீவ்காந்தி நாணயம் முன்னாடி பக்கத்தோட யூன்னு சொல்லி எழுத்து இருக்கும், அது பக்கத்தில் கோடு இருக்கும். அந்த நாணயம் உங்களுக்கு வேல்யூவில் தான் இருக்குது. ஓகேவா? எல்லா விவரம் வந்து இப்போ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் அது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் அடித்து விவரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு விவரம் தெரியலையா, என்கிட்ட கேளுங்க, நான் உடனே பதில் சொல்கிறேன். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ செய்கிறது காரணம்னா உங்களுக்காக வேண்டிய. ஏன்னா உங்கள் கிட்ட இருந்து தவறி போயிடக்கூடாது. இப்போ உங்கள் கையில் வரலாம், மியூல்லானே வரலாம். சப்போஸு வரும். எப்படி? இப்போ பாருங்கள், 20,000 30,000 லேசான விஷயமா? ஓகேவா? அந்த மாதிரி 20,000 30,000 50,000 1,00,000 போகலாம், வாய்ப்பு இருக்குது. கண்டிஷனை பொறுத்து விலை இருக்குது. உங்கள் நாணயத்துடைய கண்டிஷனை பொறுத்து விலை இருக்குது. அதனால் உங்கள் நாணயத்தை தவற விட்டுறாதீங்க. தயவுசெய்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து அப்படியே போயிடாதீங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? வீடியோ பார்த்ததற்கு மிக மிக நன்றி. அனைவரும் வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.